ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் புதுமையான சிந்தனையும் உறுதியான மனப்பான்மை மற்றும் திறமை மிக்கவராகவே இருப்பீங்க. தங்களிடம் சுறுசுறுப்பான மனமும் தெளிவான நோக்கமும் இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். குறிப்பாக குடும்பத்திற்கான சேவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தங்களிடம் வழிகாட்டுதல், ஆறுதல் மற்றும் தைரியத்தை நாடி வருபவர்களுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக விளங்க தங்களை நீங்களே நன்றாக பார்த்து கொள்வது அவசியமாகிறது. அதே நேரம் மற்றவர்களுக்கு முன்னால் நீங்கள் காட்டக்கூடிய முகத்திற்கும் உங்களுடைய உண்மையான சுயத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க. நீங்கள் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமும் பழகுவதும் உங்களுடைய உண்மை அடையாளம் கிடையாது அப்படிங்கிறத உணர ஒரு வாய்ப்பு கிடைக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமாகவே இருக்குங்க. தங்களுடைய கவனம் முழுவதுமே வீடு, குடும்பம், சமூக நிகழ்வுகள், குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவது மற்றும் பணம் சம்பாதிக்கிறது ஆகியவற்றின் மீது தாங்க இருக்கும். இவை தான் தற்போது உங்களுடைய முன்னுரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தங்கள் ஆன்மீக மதிப்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத யோசிப்பது உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமாகவும் இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். அதே மாதிரி இன்று ஏதோ நடக்கும், ஏதோ ஒரு விஷயம், ஒரு நட்பை கேள்விக்குறியாக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் குழுக்களை பற்றி கூடுதல் யதார்த்தத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணரவும் இந்த காலம் வைக்கலாம். உங்களை ஏமாற்றி கொள்வதில் அர்த்தம் கிடையாதுங்க. ஏன்னா நடக்கிறத நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தமாகிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர்க்கமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒன்று தங்களுடைய வாழ்க்கை பாதையை அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கேள்வி கேட்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது பார்த்தீங்கன்னா சாத்தியமானதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட்டையும் தரக்கூடிய வகையிலையும் இருக்கிறது. இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதட்டம், படபடப்பு இது எல்லாத்தையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வயதுக்கு மீறிய செயல்களை செய்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் அதிகப்படியான கோபம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதில் இருந்து விடுதலை பெறக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் தங்களை விட்டு சென்றிடும். பணம் வாங்கிவிட்டு கொடுக்காம இருப்பவர்களின் நிஜ முகம் வெளியில வரும். நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நிறைய விஷயத்தை புரிந்து கொள்வீங்க. எது உங்களுக்கு வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க. மாப்பிள்ளை பெண்ணை அழைத்து வரும்போது சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. நல்ல வரன் அமையும், திருமண யோகமும் உண்டாகும். குடும்பஸ்தானத்தை குருவாக்குறதுனால நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொலைதூர வரன்கள் அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணம் நடப்பதற்கான யோகமும் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கும். தங்களை ஏமாற்றிய நபரை மிரட்டி காவல்துறை மூலமாக திரும்ப பணத்தை வாங்கக்கூடிய தன்மை ஏற்படும். தங்கள் மேல் மற்றவர்களுக்கு பயம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து கைக்கு சேரும். கடன் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். கடன் விஷயத்தில் யோசித்து செயல்படுவீங்க. ஐடி டெக்னாலஜி துறையில் இருக்கிறவங்களுக்கு கனவு வேலை, கனவு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய யோகம் உண்டாக பெறும். யாருக்கும் இலவசமாக ஆலோசனை வழங்குறத தவிர்ப்பது நல்லது. தங்களை பற்றி புரிந்து கொள்ளாத இடத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. வார்த்தையில் மிகுந்த கவனம் இருக்கணுங்க. துரித உணவுகளை சாப்பிடும் மேலோக்கம் அதில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது உங்களுடைய
ஆரோக்கிய விஷயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் ரீதியான பயணங்களின் போது உடைமைகளில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட காற்று ஒருபுறம் உங்கள் பக்கம் வீசவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால வராது அப்படின்னு நினைத்த பணம் கைக்கு வந்து சேரலாம். உறவினர்கள் மத்தியில் தங்களது கௌரவம் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடியும் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடமிருந்து ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் குறித்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க. அதே நேரம் பயணங்களால் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள் நிதானத்தை கடைபிடிப்பது
மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்க பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில தங்களுடைய நற்செயல்கள் இருக்க பெறலாம்.